பட் ஆனால் எந்தெந்த டைல் லாஸ்ட் 3 months 4 months வந்து எந்தெந்த மெட்டீரியல் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுங்கிறதையும் உட்காந்து யோசிக்கணும். இப்போ நான் டிசைன் பண்ணி அதோட வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு இல்லை, எவ்ரி மீட்டிங் வந்து ரிசோர்ஸ் நம்ம எங்கே ஆப்டிமைஸ் பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் இந்த பீஸை ஓரமாக போட்டால் வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ அப்போ எண்ட் டு எண்ட் எங்கே கிரானைட் ஆரம்பிக்கணும், எங்கே ஒரு ஜாலி பிளாக் வரணும், எப்படி வாஷபிளாக இருக்கணும், ஃபுல் பிளாக் தெரியணும், டைரக்டர் சொல்கிற மாதிரி அப்படியே செய்யணும். இப்போ இங்கே நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் ஒரு சீட்டை பார்த்தோன்னே உட்காரணுன்ற எண்ணம் வரணும். அதுதான் டிசைன். நீங்கள் கிளாஸ் ரூம் மாதிரி நீ அங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் சீட்டில் உட்காரு, செகண்ட் நம்பர் சீட்டில் உட்காரு, நீ அப்படி சொல்லக்கூடாது. ஸ்பேஸ் ஷுட் இன்வைட் யூ. இருந்த கிரானைட்ஸு, இருந்த டைல்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணியே பண்ணிருக்கோம். பட் ஆனால் டிசைன் பிரகாரம் இங்கே ஒரு சீட் இருக்குது. இப்போ இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ காஸ்ட் எஃபிஷியண்டாக பண்ணால் இந்த எப்படி ஒரு மார்பிள் லெக் வச்சு செய்கிறது, ஃப்ரண்ட்டில் எப்படி ஒரு பார்டர் போட்டு அதை நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது, இந்த டைல் வந்து ஆல்ரெடி பெட்ரூமில் இருந்த டைல் பேலன்ஸ் பீசஸ் எல்லாம் எஃபிஷியண்டாக எப்படி யூஸ் பண்ணி கட் பீஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது. இந்த ஜாலி பிளாக் பை டிசைன் வந்து என்னன்னா அந்த பொராசிட்டி இருக்கணும், அந்த ப்ரைவசி இருக்கணும், அப்ரப்டாக ஒரு பிளாங்க் வால் கட்டுறதுக்கு இல்லாமல். ஸோ அதனால இது ஒரு ஃபியூ ஹவுசஸில் போனால் அப்புறம் அப்கமிங் கிளைண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சி போய் நம்ம நிப்பாட்டினாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதாவது இது பண்ணலாம் நல்லா இருக்குங்கிற ஃபீச்சரை விரும்புகிறாங்க. ஆனால் என்னன்னா இந்த ஜாலி பிளாக்கை கரெக்டாக லிமிட்டடாக யூஸ் பண்ணணும், ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெயிலிங்ஸில் எம்எஸ் யூஸ் பண்ணல தான், மற்றபடி எங்கள் இதெல்லாமே பிளாங்க் பேரபெட் வால் தான், இதெல்லாம் ஜாலி பேரபெட் வால். ஏன்னா இன்டென்ஷனலி எம்எஸ் வந்து துருப்பிடிக்குங்கிறனால அவுட்டோர் ஏரியாவில். ஆனால் இந்த பீஸை நம்ம யூசேஜுக்கு கொண்டு வரணும்னா அப்போ இன்ஜினியர் கூட நான் ஒரு 2 மீட்டிங் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு நான் வில்லிங்னஸ் தெரிவிக்கணும். எனக்கு அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் இருக்கணும், கிளைண்ட்டும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்.